வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நிசம் எசக்கல் எழுதின அ வெரி இண்டியன் போம் இன் இண்டியன் இங்கிலீஷ் இதோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இதில் அவர் இந்தியாவோட ஃப்ளேவர், அதுவும் எதை பற்றினா நம்ம ஆங்கிலத்தில் பேசும்போது என்னென்ன தவறுகளை சரின்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறோம் அப்படின்றது தான் இங்கே கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா நமக்கு நிறைய ஹோப்ஸ் ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாமே இந்த சுதந்திர இந்தியாவில் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம சைனாவும் பாகிஸ்தானும் நம்மளுடைய நேபர், அதாவது பக்கத்து அண்டை நாடுகளாக இருந்தாலும் அவங்கள எப்படி நம்ம ஒரு விரோதியாக பார்க்குற சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்றதையும் அவர் இங்கே குறிப்பிடுறாரு. இது இந்த பாடலை ஏன் எழுதினாருன்னா, அவர் சொல்கிறாரு, ஒரு சமயம் அவருடைய நண்பர் ஒருத்தர் சொன்னாராம், நீ ஆங்கிலத்தில் எழுதுகிற, அதுவும் நல்ல ஆங்கிலத்திலே எழுதுகிற, ஆனால் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் பேசுகிற ஆங்கிலத்தை நம்ம ஆங்கிலம் சொல்லக்கூடாது, அது இந்திய ஆங்கிலம், இந்தியன் இங்கிலீஷ்னு தான் சொல்லணும் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தினமும் அவர் காலேஜுக்கு மித்திபாய் காலேஜில் தான் அவர் படித்தார். அவர் ட்ரெயினில் தான் போவார், வீட்டுக்கு திரும்பி அப்படி தான் வருவார். அப்போது மற்றவங்களாம் பேசும்போது அதில் அவங்க என்ன தவறுகளை சரியான ஆங்கிலம் தான் பேசுகிறோன்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்கன்றதை நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறாரு, ஐ எம் நாட் நோயிங் ஓன்லி அப்படின்றத அடிக்கடி உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னு எழுதிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட அவர் இந்த பழக்கத்தை ஆரம்பித்தோன்னே கிடுகிடுன்னு ஒரு 1000 வார்த்தைகள், ஃப்ரேசஸ்ஸு இல்லை சென்டென்ஸு அந்த மாதிரி நோட் பண்ணிட்டார். குறுகிய காலத்திலே 1000 தவறுதலாக சரிதான் நினச்சிட்டு பேசியிருக்கிற வாக்கியங்களை இல்லைன்னா ஒரு ஃப்ரேசஸை நோட் பண்ணிட்டு அப்புறம்தான் சரி இதை நம்ம கண்டிப்பாக ஒரு கவிதையாக எழுதணும்னு நினச்சி இதை எழுதியிருக்காரு. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இருக்கக்கூடிய அந்த நியூ ஜெனரேஷன் ஃபேஷன், ஃபாரின் திங்ஸ்ன்னு தான் போடுறாங்க. அதே சமயத்தில் முன்ன இருந்த இந்தியா எப்படி இருந்தது, இப்போ மாடர்னைஸ்டாகவும் இண்டஸ்ட்ரியலைசேஷனும் எல்லாத்தையுமே எப்படி வேகமாக மாற்றின்னு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் இங்கே வயலன்ஸும் ஆன்டி சோஷியல் டெண்டன்சியும் ரொம்ப ஒரு தொல்லை கொடுக்குற விஷயமா இருக்குது. இப்போ பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் ரீஜெனரேஷன், ரெமினரேஷன், கான்ட்ரசெப்ஷன் போகும்போது இந்த மாதிரியான ஒரு வயலன்ஸ், ஆன்டி சோஷியல் டெண்டன்சிஸ் ஒரு குழப்புறது, ஒரு நிலையான ஒரு தன்மையை இந்தியா கொடுக்காம அமைதியை கெடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம சில பெஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் நம்மக்கிட்டன்னு ஒரு தனித்துவம் வாய்ந்த சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பிரதிநிதிப்படுத்தணும் அப்படின்றாரு. இப்போ இந்தியர்கள் எல்லாமே காந்தியோட வாரிசு அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. அப்போது காந்தி என்ன சொல்லியிருக்காரு, அமைதியும் நான் வயலன்ஸையும் தான் நம்ம பின்பற்றோன்னு சொல்லும் போது நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே காந்தியோட வாரிசுன்னு சொன்னால் அப்படி தானே இருக்கணும். ஆனால் நிறைய பேர் அந்த அட்வைஸை கேட்காம இருக்காங்களே அப்படின்றது தான் அவருடைய வருத்தமாக இருக்குது. இப்போ நம்மளுடைய இந்திய அறிவுன்னு ஒன்று இருக்குது. நம்ம நிறைய விஷயங்களை சரியாக தான் அந்த காலத்தில் செஞ்சுட்டுருக்கோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் ஜெனரேஷன் எல்லாமே வெஸ்டர்ன் ஃபேஷன் அப்படின்ற மாதிரி போயின்னு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க இங்கிலீஷ் லாங்குவேஜும் பார்த்திங்கன்னா சரியான முறையில் பேசாமல் நிறைய தவறுகளை செய்கிறாங்க. அதையும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ இருக்கிற மாணவர்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெருசாக சண்டை போட்டு வன்முறையில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேக்ஸ்பியரோட ஜூலியஸ் சீசர்லேருந்து ஆண்டனியோட ஸ்பீச்லேருந்து ஒரு 2 வரியை வச்சு கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தில் போய் நம்மளை வருத்தப்படுத்த பதிலாக வாங்க ஒரு கப் லஸ்ஸி குடிங்க, அது உங்களுடைய ஜீரணத்துக்கு நல்லதுன்றாரு. இந்த லஸ்ஸி வெளிநாட்டில் இருக்கிற ஒயினுக்கு ஏற்ற மாதிரி தான், இதில் கொஞ்சம் உப்பு போட்டாலே போதும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பானம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, அவ்வளோ அருமையானது. ஆனால் எல்லாருமே வேறு எதுக்கு போகிறாங்க, இந்த ஒயின் மற்ற ஆல்கஹாலுக்கெலாம் போடுறாங்க, அதெல்லாம் குடிக்காரங்களுக்கு தான். குடிக்காதவங்களுக்கெல்லாம் லஸ்ஸி அருமையான ஒரு பானம்னு சொல்லிட்டு அவர் காந்திய நாட்களை திருப்பி நம்ம கொண்டு வரணும் அப்படின்றாரு. இப்போ என்னென்னா, உலகம் ஃபுல்லாகவே முழுக்க பார்த்திங்கன்னா வன்முறையான கருவிகள், வன்முறைக்கு ஏற்ற கருவிகள், ஒரு கருவியோட இன்னொன்று இன்னும் நல்ல மேன்மையானது, இன்னும் நிறைய பேரை பாதிக்கக்கூடிய அளவில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வந்துக்கினே இருக்காங்க. புதுசு புதுசாக மேன்மைப்படுத்தினே இருக்காங்க. எதனா மற்றவங்களை அழிக்கக்கூடிய அந்த கருவிகளை. இதில்
ஒவ்வொரு நாடும் வந்து ஒன்றோட ஒன்று போட்டி போட்டுட்டு ஒரு காம்படிஷன் மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்க போனால் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து மனிதர்கள் அவங்களோட உயிருக்கே ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடும். எந்த நேரம் வேணால் யார் வேணால் கொல்லப்படலான்ற நிலைமை தான் வரும். ஆனால் ஒருத்தர் நம்ம சகோதரர்களாக பார்த்தோன்னா உலகம் முழுக்கமே இந்த ட்ரெண்டே மாறிடும். ஏன்னா ஒரு சகோதரராக இன்னொரு நாட்டில் இருக்கிறவங்க நம்ம பார்க்கும்போது நமக்கு அவங்க மேலே வெறுப்பு வராது, அவங்கள அழிக்கணும்னு நம்ம நினைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் இந்தியாவை பார்த்திங்கன்னா யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி அப்படின்றது இருக்குது. ஏன்னா வந்து இங்கே நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் அதை மீறி நம்ம எல்லாரும் ஒருத்தர் ஒரு அன்போடையும் நம்ம வன்முறையில் ஈடுபடாமல் நிம்மதியாகவும் இருக்கோம். இதுதான் அவர் ராம்ராஜ்யான்றாரு. இதுதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு நட்புறவோடே இருக்கணும், நம்ம எல்லாரோடையுமே சந்தோஷமாக இருக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வந்து நல்ல மனிதர்களோடு சுற்றி இருக்கணும்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த போமை முடிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு எந்த விதமான பண்டிகை விழாக்கள்லாம் கொண்டாடுறதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி முடிக்கிறாரு. வாங்க படித்து பார்க்கலாம் போயமை. ஐ ஆம் ஸ்டாண்டிங் ஃபார் பீஸ் அண்ட் நான் வயலன்ஸ். நான் வந்து எப்போதுமே அமைதிக்கும் இந்த நான் வயலன்ஸ்க்கும் தான் இருக்கேன். வை வேர்ல்டு இஸ் ஃபைட்டிங். ஆனால் இந்த உலகம் ஏன் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. வை ஆல் பீப்புள் ஆஃப் வேர்ல்ட் ஆர் நாட் ஃபாலோயிங் மகாத்மா காந்தி. ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் மகாத்மா காந்தியை பின்பற்றி நடக்காமல் இருக்காங்க. ஐ ஆம் சிம்ப்ளி நாட் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்ஷியன்ட் இண்டியன் விஸ்டம் இஸ் 100% கரெக்ட். என்னால் புரிஞ்சிக்கவே முடியல இந்த மக்களோட போக்கை. ஆதி காலத்தில் நம்ம இருந்த இந்தியர்களுடைய அறிவு வந்து 100% கரெக்டாக இருந்தது. பட் மாடர்ன் ஜெனரேஷன் இஸ் நெக்லெக்டிங். ஆனால் அதை வந்து இப்போ இருக்கிற இந்த ஜெனரேஷன் வந்து புறக்கணிக்கிறாங்க. டூ மச் கோயிங் ஃபார் ஃபேஷன் அண்ட் ஃபாரின் திங். அவங்க போகிறது பின்னாடி இருந்தெல்லாம் ஃபேஷனுக்கும் ஃபாரின் திங்ஸ்க்கு தான் போயின்னு இருக்காங்க. வெளிநாட்டு மோகம் அதிகமாக இருக்குது. அதர் டே ஐ எம் ரீடிங் எ நியூஸ் பேப்பர். எவ்ரி டே ஐ எம் ரீடிங் டைம்ஸ் ஆஃப் இந்தியா டு இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ் லாங்குவேஜ். அவர் சொல்கிறார், ஒரு நாள் நான் வந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன். நான் எப்போதுமே டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான் படிப்பேன். ஏன்னா எனக்கு வந்து என்னோடய ஆங்கில மொழியை வந்து மேம்படுத்திக்கிறதுக்காக நான் அதை படிப்பேன். ஹவ் ஒன் குண்டா ஃபெல்லோ த்ரோ ஸ்டோன் அட் இந்திரா பென். அந்த நியூஸ் பேப்பரை நான் படிக்கும் போது செய்தித்தாளில் போட்டிருக்கு, ஒரு குண்டான ரவுடி அவன் வந்து இந்திரா பென் மேலே ஒரு கல்லை தூக்கி அடித்தான். மஸ்ட் பி ஸ்டூடெண்ட் அன்ரெஸ்ட் ஃபெல்லோ ஐம் திங்கிங். நான் நினைக்கிறேன்னா இது ஒரு மாணவனாக தான் இருக்கணும். ஏன்னா அப்போ வந்து இந்த மாணவர்கள்லாம் வந்து கொஞ்சம் அடக்குமுறைக்கு அடங்காமல் கலவரத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஃப்ரெஞ்ச் ரோமன்ஸ் கண்ட்ரிமென் ஐம் சேயிங் டு மை செல்ஃப் லென் மீ த இயர்ஸ். இது வந்து ஷேக்ஸ்பியருடைய ஜூலியஸ் சீசர்லேருந்து ஆண்டனி ஸ்பீச்லேருந்து எடுத்தது. எல்லாருமே தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எவ்ரி திங் இஸ் கம்மிங். ரீஜெனரேஷன், ரெம்யூனரேஷன், கான்ட்ரசெப்ஷன். பி பேஷண்ட்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போ என்ன சொல்கிறாரு, எல்லாமே இப்போ வந்துட்டுருக்கு. ரீஜெனரேஷன் வருது, ரெம்யூனரேஷன் வருது, கான்ட்ரசெப்ஷன் இருக்குது. ஆனால் அமைதியாக இருங்க, சகோதரிகளாக இருங்க. யூ வாண்ட் ஒன் கிளாஸ் லஸ்ஸி, வெரி குட் ஃபார் டைஜஷன். வித் லிட்டில் சால்ட் லவ்லி ட்ரிங்க் பெட்டர் தென் வைன். உங்களுக்கெல்லாம் ஒரு கிளாஸ் லஸ்ஸி வேணுமா, ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது, கொஞ்சம் உப்பு போட்டால் போதும், அருமையான ஒரு பானமாக இருக்கும். வைனை விட சிறந்த பானம் இது. நாட் தட் ஐ எம் எவர் டேஸ்டிங் த வைன், ஐ எம் த டோட்டல் டீடோட்டலர். அதாவது நான் வைன் வந்து குடித்தது இல்லை. ஏன்னா நான் வந்து எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. டீடோட்டலர்னால் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவங்க. கம்ப்ளீட்லி டோட்டல். பட் ஐ சே வைன் இஸ் ஃபார் த ட்ரங்கர்ட்ஸ் ஒன்லி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வைன் யாருன்னா குடிக்காரங்களுக்கு மட்டும்தான். வாட் யூ திங்க் ஆஃப் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்ட் பீஸ். அதாவது உலக அமைதிக்கு என்ன தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பாகிஸ்தான் பிஹேவிங் லைக் திஸ், சைனா பிஹேவிங் லைக் தட், இட் இஸ் மேக்கிங் மீ வெரி சேட். ஐ எம் டெல்லிங் யூ. பாகிஸ்தான் இப்படிலாம் செய்யுது, சைனா அது மாதிரிலாம் நடந்துக்குதுன்னு சொல்கிறத கேட்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரியலி மோஸ்ட் ஹாரஸிங் மீ. நிஜமாவே இது என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துது. ஆல் men are brothers, no? In India also, Gujaratis, Maharashtrians, Hindiwalas, all brothers. Though some are having funny habits. இப்போது எல்லாருமே சகோதரர்கள் தானே. இப்போ இந்தியாவில் எடுத்திங்கன்னா குஜராத்திஸ் இருக்காங்க, மகாராஷ்டிரன்ஸ் இருக்காங்க, இந்திவாலாஸ் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே ஒருத்தர் சகோதரர்களாக பார்க்குறாங்க. ஒருத்தவங்களுக்கும் ஒரு விதமான பழக்கங்கள் இருக்குது. ஸ்டில் யூ டாலரேட் மீ, ஐ டாலரேட் யூ. ஒன் டே ராம்ராஜ்யா யூஷுவலி கம்மிங். எவ்வளோ தான் நமக்குள்ளே வந்து இந்த ஃபனி ஹேபிட்ஸ் வேறு பழக்கங்கள் இருந்தாலும் ஒருத்தர் பொறுத்துக்கிறோம். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு நாள் கண்டிப்பாக ராம்ராஜ்யா வரும். யூ ஆர் கோயிங் பட் யூ வில் விசிட் அகெயின்.
எனி டைம் எனி டே நீ எங்கே போனாலும் திரும்பி இந்தியாவுக்கு வருவேன். ஒரு நாள் ஏதோ ஒரு நேரத்தில் கண்டிப்பாக வருவேன். ஐ எம் நாட் பிலீவிங் இன் செரிமனி, ஆல்வேஸ் ஐ எம் என்ஜாயிங் யுவர் கம்பெனி. எனக்கு எந்த விதமான இந்த செரிமனிஸ், அதாவது இந்த பண்டிகைகள்லாம் நம்பிக்கை இல்லை. யார் கூட இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. இந்த கவிதையை படித்து பார்க்கும்போதே தெரியுது, அவர் வேணும்னே மற்றவங்கெல்லாம் எப்படி ஆங்கிலம் பேசுகிறாங்க சரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு தவறாக பேசுகிறாங்க. அதாவது நம்ம நினைக்கிற எண்ணத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம், ஆனால் அது சரியான ஆங்கிலத்தில் வெளிப்படுத்தலை அப்படின்றது தான் அவர் இந்த கவிதை மூலமாக சொல்ல வராரு. அது கூட காந்தி வழியை பின்பற்றுவோம், முந்தைய காலத்தில் இருந்த இந்திய வழிய பாரம்பரிய அந்த பண்பாட்டையும் அந்த கலாச்சாரத்தையும் அவங்களுடைய வாழ்வியலும் நம்ம திருப்பி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் இந்த கவிதையில் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.